ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங் தான். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் லாஜிக்கல் ரீசனிங்கை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாக்ஸ் அப்படின்றத டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ கிளாக்னா என்ன, அது எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, தென் வந்துட்டு ஃபார்முலா மெத்தடு, தென் ஃபைண்டிங் ஆங்கிள் மெத்தடு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கிளாக்கு, தென் வந்துட்டு டுகெதர் இன் கிளாக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? 5 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி தான், லாஜிக்கல் ரீசனிங்கிறது ஒரு காமனான டாபிக். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸில் 27 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு டாப்பிக்காக லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு அரித்மெட்டிக்கல், ஆல்ஃபபெட்டிக், தென் விஷுவல் ரீசனிங் இதெல்லாமே வரும். ஓகே, ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஆனது ஓகேவா? ஸோ சிலபஸில் இருந்து தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரீசனிங்கை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் லாஜிக்கல் ரீசனிங்கில். ஸோ அதில் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4 ரீசனிங்ஸ் இருக்குது லாஜிக்கல் ரீசனிங்கில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்கு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா சிலோகிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாக்ஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஓகேவா? ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படின்னா ஒழுங்கு மற்றும் தரவரிசை. ஓகேவா? ஸோ ரேங்கிங் அப்படின்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்னாலே ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஆர்டர்னா ஆர்டர் வைஸ் அடுக்குங்க. ஓகேவா? ஸோ டிசைனிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? மேலிருந்து கீழே அடுக்குங்க, கீழேருந்து மேல் அடுக்குங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஒழுங்கினைப்படுத்துதல். ரேங்கிங் அப்படின்னா தரவரிசைப்படுத்தல் மீன்ஸ் இப்போ ரேங்கிங்னாலே நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ ஸ்கூல் காலேஜ்லேயோ டாப்பர்ஸ் இருப்பாங்க, தென் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு ரேங்க்கில் வச்சுருப்போம் இல்லையா? டாப்பர்னால் ஃபஸ்ட்டு 3 டாப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா நம்ம ரேங்க் பண்ணி இப்போ வச்சுருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஏ கிரேட், பி கிரேட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரேங்கிங் ப்ராசஸ் தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி ரேங்கிங் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, டாப்பு, பாட்டமு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஓகேவா? இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேலே யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, கவுண்டிங்ஸ். ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு கீழே இருந்து அவங்க எத்தனாவதாக இருக்காங்க, தென் அவங்களோட ரைட் சைடில் எத்தனாவதாக இருக்காங்க, தென் அவங்களுடைய லெஃப்ட் சைடில் எத்தனாவதாக இருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டைரக்ஷனில் யார் இருக்காங்க, ரைட் டைரக்ஷனில் இருக்காங்க யார் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாப்பில் யார் இருக்கா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாட்டமில் யார் இருக்கா, எத்தனாவதாக நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ 5 டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து வரும். இதுவே பாட்டம் அப்படின்னா இப்போ 40 பேர் இருக்காங்கன்னா 40, 39, தென் வந்து 38 அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து வரும். ஓகேவா? இதான் பாட்டம்லேருந்து வருது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, லெஃப்ட்டு ரைட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னா அந்த பர்சனுக்கு ரைட்டு, தென் லெஃப்ட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதே நார்த்து சைடு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நார்த்து சைடில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் லெஃப்ட்டு, இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட்டு. இதுவே சவுத்து சைடு நிற்கிறாங்கன்னா நம்மள மாதிரி தான், லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி நம்ம டைப் 5 நம்ம படிப்போம். அந்த டைப் 5 வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் ஈஸியான டாபிக் தான். பட் ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன். ஓகேவா? இப்போ ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கொஷின்ஸில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஏதோ ஒரு பொசிஷனை கொடுத்துருவாங்க. அப்படி ஏதோ ஒரு பொசிஷன்ஸை கொடுத்தாலே நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து டோட்டல் வேல்யூவும் கொடுத்துருவாங்க.
ஓகேவா? பட் ஆனா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைடும் குடுத்துருப்பாங்க, ரைட் சைடும் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்லயோ, இல்ல ஒரு ரோலயோ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க. லெஃப்ட்டு டாப்பு பொசிஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இல்ல ரைட்டு பாட்டம் பொசிஷன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம -1 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப மெயின் இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில். ஓகேவா? ஒரு டைப்புக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப மெயின். அப்போனா தான் நம்மளால் ஈஸியாக சம்ஸ் போட முடியும். ஸோ ஃபார்முலா இல்லாமலேயும் நம்மளால் சம்ஸ் போட முடியும். பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வருமானது டவுட்டு. ஓகேவா? ப்ளஸ் அதுக்கு டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியான ஒரு சம்மாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸு. ராணி இஸ் 5th ஃப்ரம் லெஃப்ட் அண்டு 22nd ஃப்ரம் ரைட் இன் அ ரோ. ஓகேவா? ஒரு ரோவில் ராணின்றவங்க லெஃப்ட்லேருந்து ஃபிஃப்த்தாக இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரைட்டில் இருந்து 22nd இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும் போது என்ன பண்ணணும், டோட்டல் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தட் கியூ. ஒரு க்யூவில் அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட்டு ரைட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெஃப்ட்டும் ரைட்டு உள்ள பொசிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம ஆட் பண்ணி -1 பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஏன் -1 பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே பர்சன் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரே பர்சனாக இருக்கும்போது -1 பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இல்லாட்டி அவங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளாக வந்துடுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சம்ஸ் போக போக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. -1 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கிடைக்கும். 27ஓட -1 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 26 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 26 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஆக்சுவலி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறனால நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு இதாக இருக்குது. ஓகேவா? இல்லாட்டி நம்ம டயக்ராம் போடணும். ஓகே, ஸோ இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதுக்கு நம்ம நிறைய டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இது ஃபார்முலா அப்படின்றனால நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு தேட்டர். ஓகேவா? இன் அ தேட்டர் எ சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் சீட்டட் இன் அ ரோ. ஓகே, வெரோனிகா sits 17th from the left end of the row and his position from the right end of the row is 19th. Find the total number of person in the row of theater. ஓகே, ஒரு தேட்டரில் ஒரு ரோவில் வெரோனிகா அப்படின்றவங்க உட்காந்துருக்காங்க. ஓகேவா? லெஃப்ட்டில் இருந்து 17வது ஆளாகவும் அதே மாதிரி ரைட்டில் இருந்து 19வது பொசிஷன்ஸ்லேயும் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நபருடைய பொசிஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாலே, லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு பொசிஷன்ஸ் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு டோட்டல் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அப்போ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இந்த ரோ. அப்போ மொத்தமாக அந்த ரோவில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த தேட்டரில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, லெஃப்ட்லேருந்து 17th அதே மாதிரி ரைட்லேருந்து 19th அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டோட்டல் நம்பரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் நம்ம ஃபார்முலாவில் தூக்கி எழுதிட்டோன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து 17 பேர் இருக்காங்க, ரைட்டில் வந்து 19 பேர் இருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு -1 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 36. -1 பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 35 ஆன்சர் கிடச்சிது. ஸோ ஆப்ஷனில் 35 இருக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை ரொம்ப நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்களேன்.
நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால் ரேங்க்ஸ் 16th from the bottom and 18th from the bottom. How many students are there in the class? ஓகே, இதுவரையும் நம்மளுக்கு 2 கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 2 கொஷின்ஸுமே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. பொசிஷன்ஸ் வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு பாட்டமும் டாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கும் கொடுத்துட்டாங்க. மொத்தமாக என்ன கேட்டிருக்காங்க, அப்போ அந்த கிளாஸில் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிளாஸ், அந்த கிளாஸில் மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் கொஷின்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு கோபாலுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா 16ஆகவும் டாப்லேருந்து 16ஆகவும், ஓகே, அதே மாதிரி பாட்டமில் இருந்து 18ஆவதாகவும் இருக்குது. ஓகேவா? அப்போ மொத்தமாக அந்த கிளாஸோடைய இது என்ன, டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ டாப்பும் ப்ளஸ் பாட்டமையும் ஆட் பண்ணி -1 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, டாப் ப்ளஸ் பாட்டம் -1. ஓகே, ஸோ டாப்பில் வந்து 16 பேர் இருக்காங்க, அதே மாதிரி பாட்டமில் வந்துட்டு 18 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ -1 பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 34 கிடைக்கும். 34 - 1 = 33. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 33 தான் இருக்கும். ஸோ 33 இஸ் கரெக்ட். அப்போ டோட்டலாக அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. ஸோ டைப் 1 வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 எல்லாமே ஈஸி தான். ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டைப் 2 பாருங்கள். டைப் 2ல் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன்ஸ் ஆஃப் அ பர்சன் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த சைடு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் அ பர்சன், ஒரு பர்சனோட பொசிஷன் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டைப் 1ல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை கண்டுபிடிக்கிறத நம்ம பார்த்தோம். பட் இந்த டைப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்சனோடைய பொசிஷன் என்னவா இருக்கோ, அவன் பாட்டமில் இருக்கானா, டாப்பில் இருக்கானா, டாப்லேருந்து எத்தனாவது, பாட்டம்லேருந்து எத்தனாவது, லெஃப்ட்லேருந்து எத்தனாவது, ரைட்லேருந்து எத்தனாவது அப்படின்ற ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மொத்தமாக. ஓகேவா? இதில் வந்து டோட்டல் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் டோட்டலும் கொடுக்காமலேயும் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு சம்ஸ்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகே, டோட்டல் கொடுத்துருவாங்க மைனஸ் ரைட், பாட்டம், டாப் ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைப் 2வை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு பொசிஷன்ஸை கொடுத்துட்டு இன்னொரு பொசிஷன்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த எந்த பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ டோட்டலோட மைனஸ் பண்ணிவிட்டு +1 பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு கிளாஸில் 50 மாணவர்கள் இருக்கார்கள். ஓகேவா? ஜெயந்தி ரேங்க்ஸ் 13th ஃப்ரம் த டாப். தென் வாட் இஸ் ஹர் ரேங்க் ஃப்ரம் த பாட்டம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் வந்துட்டு அந்த டாப் பொசிஷன்ஸில் 13th ரேங்காக இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம்லேருந்து அவளுடைய அந்த ஜெயந்தியோடைய ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்துட்டு 50. ஓகே, டோட்டல் வந்துட்டு 50. ஓகே, ஸோ அப்போ டாப்லேருந்து அவள் 13 பொசிஷன்ஸில் இருக்கா. ஓகேவா? ஜெயந்தின்றவங்க டாப்லேருந்து 13வது பொசிஷன்ஸில் இருக்காங்க. நம்மளுக்கு பாட்டம்லேருந்து எத்தனாவது பொசிஷன்ஸ் இருக்காங்கன்னா நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ டோட்டலு -13னா அந்த டாப்லேருந்து 13th பொசிஷன்ஸ்லேயே அது +1 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 37 கிடச்சிரும். 37 + 1 = 38 ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ பாட்டமில் இருந்து 38th பொசிஷன்ஸில் ஜெயந்தி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் இதை நம்ம சால்வ் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேவா? ஸோ 5 டைப்ஸ் இருக்குது. 5 டைப்ஸுக்குமே வேறு ஃபார்முலா தான் இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக மெமரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இல்லாட்டி ரொம்பவே ஒரு கஷ்டமாக போயிடும். ஓகேவா? நம்மளாக போடணும் அப்படின்னா. ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா ரேங்க்ஸ் செகண்ட் ஃப்ரம் டாப் இன் அ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், விச் ரேங்க் வில் ஹீ டேக் ஃப்ரம் த பாட்டம் இன் த சேம் கிளாஸ். ஓகே, ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் ஆதித்யா செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கான். டாப்லேருந்து ஆதித்யா செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கான். அப்போ பாட்டம்லேருந்து அவனோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம 50 இது வந்துட்டு பார்த்தோன்னே நம்மளால் சொல்லிட முடியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு, அப்போ 50, 49 அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிட முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன, டோட்டல் நம்பர் வந்துட்டு 50 இல்லையா. ஸோ டாப்லேருந்து அவன் எத்தனாவதாக இருக்கான், 2ஆவதாக இருக்கான். அப்போ +1 பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 48 கிடச்சிரும். +1 இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 தான் ஆன்சர். ஸோ அவன் வந்து பாட்டமில் இருந்து அவனோட ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49th ரேங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. இதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சு போட்டிங்கனாலே போதும். இது ஃபார்முலா மெத்தட் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ன ரோ, ஒரு ரோவில் ஜான் இஸ் 23rd ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் end and Matthew is 4th to the left of John. What is the position of Matthew from left end if all the are falling north? ஓகே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வரிசையில் ஜான் இடது முனையிலிருந்து 23வது இடத்திலும் மேத்யூ ஜானின் இடதுபுறம் 4வது இடத்திலும் உள்ள, ஓகேவா, அனைத்தும் வடக்கே விழுந்தால் இடது முனையிலிருந்து மேத்யூவின் நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராயிங்காக நம்ம போட்டுடலாம். ஓகேவா, ஸோ வந்துட்டு இது நம்ம ஜஸ்ட் ஒரு டயக்ராமாக போட்டுருக்கலாம். ஸோ நார்த்து சைடை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் மேத்யூ ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் இஃப் ஆல் ஆர் ஃபாலிங் நார்த்து. ஓகேவா, எல்லாமே நார்த்தை நோக்கி தான் இருக்காங்க. ஓகேவா, இதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லெஃப்டாக எடுத்துக்கலாம், இது வந்துட்டு நம்ம ரைட்டாக எடுத்துக்கலாம். நார்த்து சைடை நோக்கி தானே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொஷினை நல்லா படிங்க. ஜான் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து 23rd இருக்காங்க இல்லையா. ஸோ லெஃப்டில் இருந்து ஜான் வந்துட்டு 23rd இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜான் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து 23rd இருக்காங்க. ஓகே, 23rd இருக்காங்க ஜானு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, ஃப்ரம் த லெஃப்ட் அண்டு மேத்யூ இஸ் 4th to the left of John. மேத்யூ வந்துட்டு மேத்யூ இஸ் 4th to the left of John. ஜானுடைய லெஃப்ட்லேருந்து 4th இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜானுக்கு லெஃப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஜானுக்கு லெஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லெஃப்ட்டு. ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா, ஜானுடைய லெஃப்ட்டில் இருந்து ஸோ வந்துட்டு எங்கே இருக்காங்க, ஜான் வந்து 23rd பொசிஷன்ஸில் இருக்காங்க. இப்போ ஜானோட 4th லெஃப்ட்டில் தான் வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ. ஓகே, ஸோ அப்போ 4th லெஃப்ட் அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா, அப்போ இங்கே தான் வந்துட்டு யார் இருக்கா, மேத்யூ இருக்குது 4th லெஃப்ட்டில். ஓகேவா, ஜானுடைய 4th லெஃப்ட்டில் மேத்யூ இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் மேத்யூ ஃப்ரம் லெஃப்ட். ஓகேவா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, மேத்யூவோட பொசிஷன் என்ன லெஃப்ட்டில் இருந்து. ஓகேவா, அப்போ லெஃப்ட் சைடில் இருந்து மேத்யூவோட பொசிஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்துட்டு 23. ஓகேவா, ஆல்ரெடி இங்கே யார் இருக்கா, ஜான் இருக்கா. ஜான் வந்துட்டு 23rd பொசிஷனில் லெஃப்ட்டில் இருக்காங்க. ஜானில் இருந்து 4வது பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 4th லெஃப்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்போ எத்தனாவது, 22 21 20 19. அப்போ 19th பொசிஷனில் தான் யார் இருப்பா, மேத்யூ இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th பொசிஷன்ஸில் தான் யார் இருக்கா, மேத்யூ இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா, ஸோ இதுக்கும் வந்துட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுமான்லாம் கிடையாது. ஸோ சம்ஸ்க்கு நம்மளுக்கே தெரியும் எதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எதுக்கு நம்மளாவே கிராஃப் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே
நம்மளா சம்டைம்ஸ் கிராஃப் போடணும், டயக்ராம்ஸ் போடணும். ஓகேவா, இது வந்துட்டு ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஓகே, இதில் நீங்கள் நல்லா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்த்து சைடை நோக்கி தான் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஓகேவா, நார்த்து சைடை நோக்கி தான் நிற்க சொல்கிறாங்க. இது வந்து ரைட்டு, இது வந்துட்டு லெஃப்ட்டு. ஓகேவா, லெஃப்ட்டில் இருந்து யார், ஜான் வந்துட்டு 23rd பொசிஷனில் இருக்காங்க. அப்போ மேத்யூ வந்துட்டு ஜானோட பொசிஷனில் இருந்து 4வதா, லெஃப்ட்டில் 4வதாக இருக்காங்க. ஓகேவா, 4th லெஃப்ட் ஆஃப் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி இவர் 23rd பொசிஷனில் இருக்கார் லெஃப்ட் சைடு. அப்போ 22, 21, 20, 19th பொசிஷன், அதாவது 4th பொசிஷனில் தான் யார் இருக்கா, மேத்யூ இருக்கா. ஸோ அதனால வந்துட்டு மேத்யூவோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 தான் மேத்யூவோட பொசிஷன். ஓகேவா, மேத்யூவோட லெஃப்ட் எண்டோட பொசிஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ கொஷினை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஃபு, லைன் போடுறது, டயக்ராம் போடுறதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், 4th கொஷின் பாருங்கள். இந்த டைப் 2ல் in a row of 35 boys. ஓகே, இந்த கொஷினை நீங்கள் நல்லா பாருங்கள். In a row of 35 boys, Karthik is 4th to the right of Kunal. If Kunal is 19th from the right end, then what is Karthik position from the left end? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, கார்த்திக்கோட லெஃப்ட் எண்ட் என்ன, பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் எண்டில். ஓகேவா, லெஃப்ட்லேருந்து அவனுடைய பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 35 பாய்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதில் வந்துட்டு குணால் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு கீ பாயிண்ட் இருக்கும். இப்போ ஒரு கொஷினில் எண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் இருந்து நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸுக்கு வாங்க. ஓகேவா, ஸோ அப்போனா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியும். ஓகேவா, ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எண்ட் அப்படின்னு எந்த கொஷின்ஸில் இருந்தாலுமே அதை நீங்கள் கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த கொஷினை. ஓகேவா, ஸோ எண்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இஃப் குணால் இஸ் 19th ஃப்ரம் த ரைட் எண்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்குப்போம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 35 பாய்ஸ் இருக்கிற ரோவில். ஓகேவா, ஸோ 35 பாய்ஸ் இருக்கிற ரோவில் குணால் வந்துட்டு 19th ஃப்ரம் த ரைட் எண்ட், ரைட்டில் இருந்து 19th இருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ரைட் எண்டு இல்லையா, ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் எண்டு. ரைட்லேருந்து குணால் வந்துட்டு எத்தனாவது பொசிஷன்ஸில் இருக்காங்க, 19th பொசிஷன்ஸில் யார் இருக்கா, குணால் இருக்காங்க. ஓகேவா, குணால் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கார்த்திக் இஸ் 4th டு த ரைட் ஆஃப் குணால். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆஃப்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஆஃபில் எப்படி சொல்கிறது, இப்போ ஆஃபுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ குணாலோடைய ஃபோர்த்து ரைட்டில் தான் யார் இருக்கா, கார்த்திக் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கார்த்திக் இஸ் 4th டு த ரைட் ஆஃப் குணால். ஓகே, ஸோ அப்போ குணாலோடைய ரைட்டு இது தானே, குணாலுக்கும் ரைட் இது தான். ஓகேவா, ஸோ அப்போ குணாலோடைய ரைட்டிலேருந்து 4வதாக இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஓகேவா, ஆல்ரெடி குணாலுங்கிறவங்க 19th பொசிஷன்ஸில் இருக்காங்க. அவங்கலேருந்து 4th ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, தென் 17, தென் 16, தென் 15. ஓகேவா, ஸோ 15th பொசிஷன்ஸ், அதாவது கார்த்திக்கோட ரைட் எண்டோடைய பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. இது நம்மளுக்கு ஒரு கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, கார்த்திக்கோட லெஃப்ட் எண்டு தான் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் எண்டோடைய பொசிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம கார்த்திக்கோட ரைட் எண்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ரைட் எண்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஏதாச்சும் ஒரு சைடு ஒரு பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வந்துட்டு 35 இருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு கார்த்திக்கோடைய ரைட் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா, ஸோ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணி 1 பண்ணுங்கள், +1 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 20 கிடச்சிடுது. 20 + 1 = 21. அப்போ கார்த்திக் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்து 21st பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ஆல்ரெடி கீ கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைடு என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, அப்போ லெஃப்ட் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸி தான், ஃபார்முலாவை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இதில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் வேர்டிங் ரொம்ப முக்கியம். எதுலேருந்து நம்ம கொஷின் எடுக்கணும், எண்டுன்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டாலே அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃபுக்கு அடுத்து எந்த பேர் வருதோ அதுலேருந்து தான் நீங்கள் போகணும். ஓகேவா? இதுவே நீங்கள் கார்த்திக் இஸ் ஃபோர்த்து டு த ரைட் ஆஃப் குணால் அப்படின்னு எடுத்திங்கன்னா, கார்த்திக்கோட ரைட் சைடு குணால் அப்படின்னாலே நம்மளுக்கு குழம்பிடும். பிகாஸ் ஆஃப் நம்ம கார்த்திக்கோட பொசிஷனே நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம நல்லா மைனூட்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்லேயும் நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தமிழில் வாசிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பட் இங்கிலீஷ் அப்படின்றக்கும் போது நம்மளுக்கு வேர்டிங் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ 5th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5th question, in a row of 30 children, M is 8 to the right of Q. Who is the 10th from the left end? Then what is the position of M from the right end? ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். டோட்டல் நம்மளுக்கு 30 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டோட்டலாக 30 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ஒரு ரோவில். ஓகே, அப்போது வந்து க்யூவோட ரைட்டில் இருந்து M is 8 to the right of Q. ஓகே, க்யூவோட ரைட்டில் இருந்து எம் வந்து 8ஆவதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹூ இஸ் த 10th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ யார் வந்துட்டு லெஃப்ட் எண்டில் இருப்பாங்க 10ஆவதான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எம்மோட பொசிஷன்ஸ் ரைட்டில் இருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா நம்ம கிராஃப் போட்டே பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நல்லா நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 30 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எண்டு எங்கே முடியுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால. ஓகே, இப்போ வந்து எம்எஸ் 8 டு த ரைட் ஆஃப் க்யூ. க்யூவோடைய ரைட்டிலேருந்து எம் வந்துட்டு 8ஆவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? க்யூவோட ரைட்டில் இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, க்யூவோட ரைட்டில் இருந்து 8ஆவது பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ க்யூவோட 8ஆவது பிளேஸ் ரைட் ஆஃப் க்யூ. ஓகே, ஸோ க்யூக்கு இது தானே ரைட்டு, க்யூக்கு இது தான் ரைட். ஓகே, ஸோ க்யூக்கு இது தான் ரைட்டு. ஸோ நம்ம இதை போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், ஹூ இஸ் 10th ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் த எண்டு. ஸோ அந்த இந்த ஹூன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்யூவை தான் குறிக்கும். ஓகேவா? வேர்டிங் இதுக்கு தான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அந்த ஹூ அப்படின்றது முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்லும். அப்போ இந்த க்யூன்றது லெஃப்ட் சைடுலேருந்து 10ஆவது ஆளாக இருக்குது. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து இந்த க்யூன்றது 10ஆவது ஆளாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்மோட பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ எம்மோடைய லெஃப்ட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18ஆவது பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். எம்மோடைய ரைட் எண்டு தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம லெஃப்ட் எண்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எம்மோடைய லெஃப்ட் எண்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா லெஃப்ட்டிலேருந்து க்யூ வந்துட்டு 10ஆவதாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டிலேருந்து எம் வந்துட்டு 18ஆவதாக இருக்கும். பிகாஸ் க்யூவிலேருந்து 8ஆவது பொசிஷன்ஸ் தான் எம் இருக்குது. அப்போ 10ஐயும் 8ஐயும் கூட்டுனா 18. ஓகேவா? அப்போ க்யூ வந்து லெஃப்ட்டிலேருந்து 10ஆவது பொசிஷன்ஸில் இருக்கும்போது க்யூவிலேருந்து 8ஆவது பொசிஷன்ஸில் இருக்குது. அப்போனா லெஃப்ட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு எம் வந்துட்டு 18ஆவது பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்டே. இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஹூன்றது க்யூவை தான் குறிக்குது. அந்த க்யூன்றது லெஃப்ட் சைடில் இருந்து 10ஆவதாக இருக்குது. ஓகேவா? லெஃப்ட்டிலேருந்து 10ஆவதாக இருக்குது. அப்போ இந்த க்யூவோடைய ரைட் சைடில் இருந்து 8ஆவதாக எம் இருக்குது. ஓகேவா? அப்போ இது க்யூன்றது லெஃப்ட் சைடு தானே இருக்குது. ஸோ இதுலேருந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டுனா எம்முங்கிறது 18ஆவது இடத்துல இருக்குது. அப்போ நம்ம ரைட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆக்சுவலி இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு பொசிஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ எம்மோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு.
லெஃப்ட் பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ரைட்டை மட்டும் நம்ம எழுதுனா ஃபார்முலாவில் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி டோட்டலாக 30 இருக்குது. ஸோ எம்மோடைய லெஃப்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா 18 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது. ப்ளஸ் டோட்டலையும் கண்டுபிடிச்ச அந்த லெஃப்ட் பொசிஷன்ஸையும் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு +1 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 12 + 1 = 13. ஓகேவா? அப்போ ரைட் சைடில் இருந்து எம் வந்துட்டு 13வது பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ எம் வந்துட்டு 13வது பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு கெஸ்ஸிங் பாருங்கள். ஓகேவா? அதில் ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இப்போ ரைட் பொசிஷன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம லெஃப்ட் பொசிஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடலாம் ஃபார்முலாவில் போட்டு. ஓகேவா? அதுதான் இது வந்துட்டு ஈஸியான ஒரு மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டைப் 3 பாருங்கள். ஸோ டைப் 3ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் இன் த மிடில் ஆஃப் 2 persons. ஓகே, ஸோ டைப் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே டைப் 1ல் வந்துட்டு டோட்டல் பர்சன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒரு க்யூலேயோ ஒரு ரோலையோ ஒரு கிளாஸ்லேயோ ஏதோ ஒரு இதுலேயோ. ஓகேவா? எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம், எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தோம். ரெண்டாவதுல டைப் 2ல் என்ன பார்த்தோம்? பொசிஷன் பார்த்தோம். ஒரு நபருடைய பொசிஷன்ஸ் இந்த இடத்துல என்ன பொசிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ டைப் 3ல் நம்பர் ஆஃப் பர்சன் இன் த மிடில் ஆஃப் 2 person. ஓகேவா? இப்போ 2 நபர் இருப்பாங்க அப்படின்னா அந்த நபருக்கு இடையில் எத்தனை நபர்கள் இருக்காங்க, மிடில் ஆஃப் த பர்சன் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மிடில் ஆஃப் த பர்சன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓவர்லாப்பிங், நான் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லணுன்னா இப்போ வந்துட்டு நான் ஓவர்லாப்பிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு சரி, ஓகே, நம்ம வந்துட்டு எப்பயும் போல் நான் ஓவர்லாப்பிங் பார்த்துருவோம். ஸோ அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓவர்லாப்பிங்க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓவர்லாப்பிங் நான் ஓவர்லாப்பிங்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்னா இப்போ டோட்டல் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக 25 பேர் இருக்காங்க. ஏல வந்துட்டு 18 பேரும் பியில் வந்துட்டு 12 பேரும் இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 30 வரும். ஸோ டோட்டலுக்கு மேலே வந்திருக்கு. ஓகேவா? டோட்டலுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஓவர்லாப்பிங். ஓகே, ஸோ இதுவே நான் ஓவர்லாப்பிங் அப்படின்னா இப்போ டோட்டல் வந்து 25 பேர், ஏல வந்துட்டு 10 பேர் இருக்காங்க, தென் வந்துட்டு பியில் வந்துட்டு 12 பேர் இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 22 வருது. ஓகேவா? ஸோ டோட்டலை விட இது கம்மியாக இருக்கிறனால இது வந்துட்டு நான் ஓவர்லாப்பிங். புரியுதா? ஸோ ஓவர்லாப்பிங்னா அதிகமாக இருக்கிறது, டோட்டலை விட அதிகமாக இருக்கிறது. நான் ஓவர்லாப்பிங்னா டோட்டலை விட கம்மியாக இருக்கிறது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் 2 persons, டோட்டல் நம்பர் மைனஸ் கிரேட் ஃப்ரம் லெஃப்ட் டாப், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஆன்சர் போடணும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பரையும் இதையும் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே நம்ம போட்டதும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ அதே தான் நான் ஓவர்லாப்பிங்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். சசிகலா சிட்ஸ் 21st ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் மணிமொழி சிட்ஸ் 14th ஃப்ரம் ரைட்டு in row of 40 people. What is the number of people sitting in between them? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? டோட்டல் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 40 மெம்பர்ஸ். ஓகேவா? டோட்டலாக 40 மெம்பர்ஸு. அதில் சசிகலா வந்துட்டு 21 நபராக லெஃப்ட் சைடு உட்காந்துருக்காங்க. ரைட் சைடில் வந்துட்டு மணிமொழி 14வது ஆளாக உட்காந்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் பிட்வீன் தம்? ஸோ அவங்களுக்கு இடையில எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? ஓகேவா? அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டி பாருங்கள். எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 14, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 35 வருது. பட் நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ? 40. அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லாப்பிங். ஓகே, டோட்டலை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நான் ஓவர்லாப்பிங். ஓகேவா? ஸோ 35 பேர் தான் வருது கூட்டுனா. பட் ஆனால் இங்கே வந்துட்டு
டோட்டலில் 40 பேர் இருக்காங்க. அப்போ இது வந்துட்டு நான் ஓவர்லேப்பிங் அப்படின்றதுல வந்துடும். ஓகே, இப்போ வந்து நான் ஓவர்லேப்பிங்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் போட்டுக்கிட்டோம். டோட்டலை போட்டுட்டு மைனஸு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ரேங்கிங்கை ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 35 வந்துடும். இது வந்துட்டு 40. ஓகேவா? ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 5 வரும் இல்லையா? ஸோ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 5 பேர். ஓகேவா? அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நபர்கள் உட்காந்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்டே. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஓவர்லேப்பிங் லேப்பிங்கில் இது என்ன அப்படின்றத பார்த்துருங்க. ஓகேவா? ஓவர்லேப்பிங்கா இல்லை நான் ஓவர்லேப்பிங்கா, அப்போ தான் இதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா நம்மளால் போட முடியும். ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ரேங்க் இஸ் 13th ஃப்ரம் த டாப் அண்ட் 28th ஃப்ரம் த பாட்டம். சஞ்சீவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 13th தென் பாட்டம்லேருந்து 28th இருக்குது. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் சஞ்சீவ் அண்ட் ராகுல் இஃப் ராகுல் இஸ் 35th ஃப்ரம் த பாட்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் சஞ்சீவ் அண்ட் ராகுல். ராகுலுக்கும் என்ன சொல்கிறாங்க, சஞ்சீவுக்கும் ராகுலுக்கும் இடையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இஃப் ராகுல் வந்து 35வது ஆளாக இருந்தால் பாட்டமில். ஓகே, ஸோ சஞ்சீவுக்கும் ராகுலுக்கும் உள்ள என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இடையில உள்ள நபர்கள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சஞ்சீவ் வந்து டாப்லேருந்து 13வது ரேங்காகவும் இருக்கான். அதே மாதிரி பாட்டமில் 28வது ரேங்காகவும் இருக்கான். ஓகே, இதில் நம்மளுக்கு ஒன்று மிஸ் ஆகிருக்கும். டோட்டல் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு டைப் படித்தோம் இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுடைய டாப் அண்ட் பாட்டம் இல்லை லெஃப்ட் ஆர் ரைட்டை நம்ம ஆட் பண்ணி -1 பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு யார் சஞ்சீவோடைய டாப் அண்டு பாட்டமோடைய ரேங்கிங் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 13 + 28 அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் 1ஓட ஃபார்முலா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 40 வந்துடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. ஓகேவா? 40 பேர் இருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன தேவை, சஞ்சீவுக்கும் ராகுலுக்கும் இடைப்பட்ட ஒரு நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா தேவை. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 பேர் இருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்ப்போம். எதை கூட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங்கை நம்ம கூட்டி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரேங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருடைய டாப்பையும் பாட்டம், ஓகேவா, இவங்களுடைய பாட்டமையும் இவங்களுடைய டாப்பையும் கூட்டணும். நெக்ஸ்ட் இவங்களுடைய பாட்டமையும் இவங்களுடைய டாப்பையும் கூட்டணும். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் கூட்டும் போது. ஓகேவா? டாப் பாட்டம்னு நம்ம கூட்டக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம இதோடைய டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13 35 கூட்டி பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 48 வருது. ஓகேவா? எப்பயுமே பாட்டமையும் கூட்டக்கூடாது, டாப்பையும் பாட்டம் தான் கூட்டணும். ஓகேவா? அப்படி கூட்டி பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 வருது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த கிளாஸில் 40 பேர் தான் இருக்காங்க. பட் ஆனால் இங்கே 48 பேர் வருது. அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங். ஓகேவா? கூட்டும் போது ஓவர்லேப்பிங்காக வருது, அதிகமாக நம்பர் வருது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே இந்த டைப்பை படிக்கும் போதே படித்தோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ 48 வருது. டோட்டலாக அந்த கிளாஸில் 40 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் ஃபார்முலாவை எடுத்துருங்க. ஓகே, ஸோ ஓவர்லேப்பிங் ஃபார்முலாவை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 13th இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நபருடைய டாப் இருக்குது இல்லையா, 13வது ரேங்க்கில் இருக்கான் ஒரு நபருடைய 13ஐயும் 28ஐயும் அவங்களுடைய பொசிஷன்ஸை எடுத்து ஆட் பண்ணி -1 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான் டோட்டல். இப்போ ஓவர்லேப்பிங் எடுத்துருவோம். ஸோ ஓவர்லேப்பிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்முலாவை நல்லா பாருங்கள். ஸோ ஃபார்முலாவில் கிரேட் ஃப்ரம் லெஃப்ட்டு ஆர் டாப்பு ப்ளஸ்ஸு கிரேட் ஃப்ரம் ரைட் ஆர் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 48 வருது கூட்டினதில், அதையும் டோட்டலையும்
ப்ளஸ் 2ஐயும் மைனஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தோம். 48 வந்துச்சு. டோட்டலாக இந்த கிளாஸில் 40 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதிகமாக வந்ததையும் தென் வந்துட்டு 40ஐயும் மைனஸ் பண்ணுங்கள், 8 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா அந்த ஃபார்முலா படி -2 பண்ணுங்கள். -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6 பேர் வரும். ஓகேவா? அப்போனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? எஸ், சஞ்சீவுக்கும் ராகுலுக்கும் இடையில 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? சஞ்சீவுக்கும் ராகுலுக்கும் இடையில 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டாப்பில் இருந்து சஞ்சீவ் வந்துட்டு 13வது இடத்துலையும் பாட்டமில் இருந்து 28வது இடத்துலையும் இருக்கான். ஓகேவா? ராகுல் வந்துட்டு பாட்டமில் இருந்து 35வது ஆளாக இருக்கான். ஓகே, அப்போ மிடிலான பீப்புள்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு டைப்பான கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ in a queue, Kumar is 10th from the front while Veera is 25th from the behind and Nakul is just in the middle of the two. If there be 50% in the queue, what is position does Nakul occupy from the front? ஓகே, நக்குலோட பொசிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து நக்குலோடைய பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை நல்லா கவனிக்கணும். ஸோ கொஷின்ஸை நம்ம நல்லா கவனித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த டயக்ராமை போட முடியும். ஓகே, ஸோ அது ஒரு ஐடென்டிஃபைக்காக நம்ம டயக்ராம் போடுறோம். ஓகே, டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் தேர் பி 50% in the queue. ஓகேவா? ஸோ டோட்டலாக அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. அந்த க்யூவில் மொத்தம் 50 பேர் இருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குமார் இஸ் 10th from the front while Veera is 25th from the behind and Nakul is in the middle of the two. ஓகே, ஸோ யார்? குமார் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து, ஓகே நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். ஓகே, குமார் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து, ஓகேவா, ஃப்ரண்ட் சைடு, ஓகேவா, ஃப்ரண்ட்டில் இருந்து 10வது ஆளாக இருக்கார். வீரா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? வீரா இஸ் 25th from the behind and Nakul is just middle in the two. ஓகே, ஸோ மீரா வந்துட்டு பின்னாடி பக்கத்தில் இருந்துட்டு, பேக்கில் இருந்துட்டு வீரா 25th இருக்காங்க. நடுவில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்குல் இருக்காங்க. ஓகேவா? நடுவில் நக்குல் இருக்காங்க. ஓகே, மிடில் ஆஃப் டூ. இஃப் தேர் பி 50% in the queue, வாட் பொசிஷன் டஸ் நக்குல் ஆக்குப்பை? ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யார் அது? கே அப்படின்னா குமார். குமார் வந்துட்டு 10வது ஆளாக இருக்காங்க. சரி, குமார் வந்துட்டு 10வது ஆளாக இருக்காங்க. வீரா வந்துட்டு 25வது ஆளாக இருக்காங்க. தென் நக்குலோட பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்குல் நடுவில் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ வரும்? 35 வரும். ஸோ அதை இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஓகே, ஆக்சுவலி இப்போ 10ஐயும் 20ஐயும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 35 வந்துடும். ஓகே, அப்போ இந்த 50 மெம்பர்ஸில் 35 போச்சுன்னா மீதி 15. ஓகேவா? அப்போ நக்குல் எப்படியும் இந்த 15 பேருக்கு நடுவில் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ 15 பேரைனா அந்த 15 பிரிங்க. இங்கிட்ட ஒரு 7 பேர், இங்கிட்ட ஒரு 7 பேர், 14. அப்போ நடுவில் ஒருத்தர் யார் இருப்பா? நக்குல். அப்போ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் நக்குல் எத்தனாவது பிளேஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்கிட்டிருந்து ஒரு 17. ஓகே, இங்கிட்டிருந்து ஒரு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து 17ஆவதாக இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆல்ரெடி இங்கே வந்துட்டு 10 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நக்குலுக்கு இந்த சைடில் இருந்து 7 பேர் இருக்காங்க. அப்போ 17 பேர் இருக்காங்க. அப்போ 18வது ஆளாக தான் யார் இருக்கா? நக்குல் இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்குலோடைய பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18th பிளேஸு. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குமார் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து 10th பிளேஸில் இருக்கார். ஓகே, அதே மாதிரி வீரா வந்துட்டு பேக் சைடில் இருந்து 25 பேராக இருக்காங்க.
ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு ஹிண்ட் பாயிண்ட்டு டோட்டல் 50 கொடுத்துட்டாங்க. இதில் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35 வந்துடும். அப்போ 35ல் மீதி இருக்கிறவங்க யார்? 15. அந்த 15 பேர் தான் நடுவில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 15 பேர் தான் நடுவில் இருப்பாங்க. அந்த 15 பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 7ஆக பிரிஞ்சுறாங்க. அப்படி 7 7ஆக பிரியும் போது நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க. இது 7 7 14. இந்த 14 இடையில தான் வந்துட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நக்குல். ஓகேவா? அப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து 18வது ஆளாக தான் யார் இருப்பா? ஏன் 18 அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 10 இருக்குது. குமார் 10th பிளேஸில் இருக்கார். ஓகே. பட் இங்கே அது குமாருக்கு பின்னாடி 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருக்கு அப்புறமா தான் நக்குல் இருக்கார். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ 18th பிளேஸில் தான் யார் இருக்கா? நக்குல் இருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் நம்ம இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் a row money is 15th from the left end and Rajiv is 22nd from the right end. Total number of students 23. How many students sits between மணி அண்ட் ராஜீவ்? கொஷின் என்ன கேட்குறாங்க? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மணிக்கும் ராஜீவுக்கும் இடையில இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 23 கொடுத்துட்டாங்க இல்லையா? டோட்டல் வந்துட்டு 23 கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? மணியோட லெஃப்ட் சைடும் கொடுத்துட்டாங்க, ராஜீவோட ரைட் சைடும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட்டு தான் ஆட் பண்ணக்கூடாது, ரைட்டு தான் ஆட் பண்ணக்கூடாது. லெஃப்ட்டும் ரைட்டும் ஆட் பண்ணலாம், ரைட்டும் லெஃப்ட்டும் ஆட் பண்ணலாம், பாட்டமும் டாப்பும் ஆட் பண்ணலாம், டாப்பும் பாட்டமும் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 737 வருது. பட் இங்கே டோட்டலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் 23 தான் இருக்காங்க. ஸோ அப்போ இது என்னவா வந்திருக்கு? ஓவர்லேப்பிங்காக வந்திருக்கு. அப்போ ஓவர்லேப்பிங் ஃபார்முலாவை நீங்கள் போடணும். ஓகேவா? டோட்டலாக 23 பட் நம்மளுக்கு கூட்டினா 37 வருது. ஓகேவா? அவங்க ரெண்டு பற்றியும் கூட்டினா 37 வருது. அப்படி 37 வரும்போது அது ஓவர்லேப்பிங்காக இருக்குது. அப்போ ஓவர்லேப்பிங் ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிடணும். ஸோ கிடச்சது அந்த இடத்துல டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் இது வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து டோட்டலாக 23 - 2. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 14 -2. ஓகேவா? அப்போனா நம்மளுக்கு 12. கொஷினை நல்லா பாருங்கள். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ 12 ஆன்சர் கிடச்சிடுது. அப்போ மணிக்கும் ராஜீவுக்கும் இடையில 12 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. இதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதாஸ் ரேங்க் 13th in the class. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸில் நிக்கிதாவுடைய ரேங்க் வந்துட்டு 13ஆக இருக்குது. சிவா இஸ் 17th from the last. ஓகே. லாஸ்ட்லேருந்து அவன் 17th இருக்கான். இஃப் திலக் இஸ் 6th rank after நிக்கிதா and just in the middle of the நிக்கிதா and சிவா, then how many students are there in the class? ஓகே. மொத்தமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் நம்ம எப்பயும் போல் நம்ம கிராஃப் போட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க? நிக்கிதா வந்து டாப்லேருந்து 13 ஆளாக இருக்காங்க. ஓகே. நிக்கிதா வந்துட்டு டாப்லேருந்து 13 ஆளாக இருக்காங்க. தென் வந்துட்டு பாட்டமில் இருந்து 17வது ஆளாக யார் இருக்கா? சிவா இருக்காங்க. ஓகே. நல்லா கொஷின்ஸையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நிக்கிதா 13th ரேங்காக இருக்காங்க டாப்பில் இருந்து. தென் சிவா வந்து லாஸ்ட்லேருந்து 17ஆவதாக இருக்காங்க. இஃப் திலக் 6th rank ஆஃப்டர் நிக்கிதா அண்ட் ஜஸ்ட் இந்த மிடில் நிக்கிதா அண்ட் சிவா. சிவாவுக்கும் நிக்கிதாவுக்கும் இடையில இருக்காங்க. ஓகேவா? சிவாவுக்கும் இது வந்து சிவா, இது நிக்கிதா. நிக்கிதாவுக்கும் சிவாவுக்கும் இடையில தான் யார் இருக்கா? திலக் இருக்கா. அப்படி திலக் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இஃப் திலக் 6th rank ஆஃப்டர் நிக்கிதா. ஓகேவா? நிக்கிதாக்கு அப்புறமா 6th rank எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா நிக்கிதா வந்து 13th ரேங்க்கா? 6th rank அப்படின்னா 14 15 16 17 18 தென் 19. ஓகேவா? அப்போ திலக்குடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக்குடைய ரேங்க் வந்துட்டு 19th ரேங்க்கு. ஓகே. ஸோ 19th ரேங்க்கா? ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு திலக்கோட ரேங்க்கும் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. திலக்கோடைய ரேங்க் வந்துட்டு 19. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க?
13 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 13 பேர் இருக்காங்க. அதே மாதிரி கீழேருந்து 17 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ 17, 13 ஆல்ரெடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 19th வந்துட்டு திலக் இருக்காங்க. ஓகேவா? அப்போ 19th அப்புறமா 19 இருக்காங்க இல்லையா? அப்போ கொஷினில் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, இஃப் திலக் இஸ் 6th ரேங்க் ஆஃப்டர் நிக்கிதா அண்டு ஜஸ்ட் இன் த மிடில் ஆஃப் நிக்கிதா அண்டு சிவா. ஓகேவா? நிக்கிதாக்கும் யாருக்கும் சிவாவுக்கும் இடையில 6th ரேங்க் அந்த இடையில தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ மேலேருந்து சிவா வந்துட்டு 19th ரேங்க் 6th பிளேஸில். அப்போ கன்ஃபார்மாக இன்னும் நம்ம என்ன பண்ணணும், அந்த 6 இருக்குது இல்லையா, அதோட இந்த இந்த இதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே. ஸோ 5 அப்படி பார்த்து இதெல்லாம் கூட்டுனா அப்படின்னா 11 வரும். ஓகேவா? 11 வரும். ஸோ அந்த 11க்கு இடையில தான் யார் இருக்கா, திலக் இருக்கா. அந்த திலக் வந்துட்டு சிவாவுக்கும் நிக்கிதாவுக்கும் இடையில இருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஆறாவது நிக்கிதாலேருந்து 6வது ரேங்காக இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில. ஓகே. ஸோ நம்ம டாப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, பாட்டமையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது சேர்ந்தால் தான் நம்மளுக்கு மிடில் வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், டாப்லேருந்து 13 தெரியும், பாட்டமில் இருந்து 17 தெரியும், மிடில் 11 இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், 41 வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41. ஓகே. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டாப்லேருந்து நிக்கிதா எத்தனாவது ஆள், 13 ஆள், பாட்டமில் இருந்து சிவா 17வது ஆள், நடுவில் தான் திலக்கு. நடுவில் திலக் அப்படின்னா அப்போ நிக்கிதாலேருந்து 6வது ரேங்காக, நிக்கிதாவில் இருந்து 6வது ரேங்காக யார் இருக்கா, திலக் இருக்கான். அப்போ மீனிங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ மேலே எத்தனை அந்த இது போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் கீழே. ஓகேவா? அப்போ அதுதான் இப்போ 11 இருக்குன்னா 6வது ஆளாக தான் இருக்கான். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? 6வது ஆளாக தான் இருக்கான். இங்கே எத்தனை கோடு போட்டிருக்கோமோ அதே தான் நம்ம கீழேயும் போடணும். இதே 5 கோடு நம்ம கீழே போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஆன்சர் வந்துடும். அப்போ இடையில இருக்கிறவங்க 11 பேர். புரிஞ்சதா? அப்போ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 பேர் அந்த கிளாஸில் இருக்காங்க. ஓகே. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒன்று தான். நல்லா மைனூட்டாக நீங்கள் கொஷின்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப்பில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்சேஞ்சிங் பொசிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொசிஷன்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஒரு ஆளுடைய பொசிஷனை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர அந்த பொசிஷனையே இன்டர்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு நபருடைய பொசிஷன் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, இன் ரோ ஜீவா இஸ் 13th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் அண்ட் ராஜன் இஸ் 20th ஃப்ரம் த ரைட் எண்ட் கொடுத்துட்டாங்க. இஃப் தே இன்டர்சேஞ்ச் தர் பிளேஸ், ராஜன் பிகம்ஸ் 37th ஃப்ரம் த ரைட் எண்டு. வாட் இஸ் ஜீவா பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப்டர் தே இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜீவாவுடைய லெஃப்ட் எண்ட் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ வந்துட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குவோம். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட்டு, இது வந்துட்டு ரைட்டு இல்லையா? ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து ராஜன் வந்துட்டு எத்தனாவதாக இருக்காங்க, 20th ஆளாக இருக்காங்க. ராஜன் வந்துட்டு 20th ஆளாக இருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருந்து ஜீவா வந்து 13th இருக்காங்க. ஓகேவா? 13th இருக்காங்க. ஓகே. ஸோ ஜீவாவும் யார், ராஜனும், இவர் வந்து 13th பிளேஸில் இருக்கார், இவர் வந்து 20th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பொசிஷன்ஸை மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ராஜனோட பொசிஷன் வந்துட்டு என்னவா வந்துடும், 13 வந்துடும். ஜீவாவோட பொசிஷன் வந்துட்டு 20 வந்துடும். ஓகேவா? ராஜனோட பொசிஷன் 13, ஜீவாவோட பொசிஷன் 20 வந்துடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணதில் 13 வந்துட்டு ராஜனோட பொசிஷனாகவும் 20 வந்துட்டு ஜீவாவோட பொசிஷனாகவும் வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ராஜன் பிகம்ஸ் 37th ஃப்ரம் த ரைட் எண்டு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ராஜன் வந்துட்டு ரைட் ஹேண்ட்லேருந்து 37வது ஆளாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து 37வது ஆளாக இருக்காங்க யார், ராஜன். ஓகேவா? ஸோ
கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரம் வாட் இஸ் ஜீவாஸ் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப்டர் தி இன்டர்சேஞ்ச். அப்போ ஜீவாவோட பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஜீவாவோட பொசிஷன் ராஜனோட பொசிஷன் வந்து 17 தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா. 17 தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ ஆல்ரெடி வந்துட்டு ராஜனோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, 20th பொசிஷன்ஸில் தான் இருக்கார் இல்லையா. ராஜன் வந்து 20th பொசிஷன்ஸில் தான் இருக்கார். இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னே என்ன பண்ணிடுறாங்க, 17, அதாவது நல்லா நீங்கள் பாருங்கள், 17 தடவை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா. 17 பொசிஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 13ஐயும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆன அந்த பொசிஷனையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. அப்போ ஜீவாவுடைய லெஃப்ட் ஹேண்டோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா. ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து யார் இருக்கா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜீவா வந்து லெஃப்ட்லேருந்து 13வது ஆளாக இருக்காங்க. ராஜன் வந்துட்டு 20வது ஆளாக இருக்காங்க ரைட் சைடில் இருந்து. ஓகேவா. அவங்களோட பொசிஷனை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும் போது அப்படியே பொசிஷன்ஸ் தான் மாறும். ஓகேவா. ஸோ அவங்களுடைய பொசிஷன்ஸ் தான் மாறும். ஓகேவா. ஸோ அப்போ 13 ஆளாக ராஜன் இருப்பாங்க, 20வது ஆளாக வந்துட்டு ஜீவா இருப்பாங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ராஜன் அப்படியே வந்துட்டு இப்போ 37ஆக மாறிடுறாங்க, 37ஆக மாற சொல்லிடுறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தா இப்போ ஆல்ரெடி எத்தனாவது எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருந்திருக்காங்க. அதோட 17 இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மிச்சம் உள்ள அந்த 13ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 30 கிடைக்கும். அந்த 30 ஆன்சர் தான் ஜீவாவுடைய பொசிஷன். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம ராஜனோட பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து ஜீவாவோட லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது கொஷின் பாருங்கள். In a row a boy A is 15th from the right and B is 8th from the left end. If they interchange the position, A become 14 from the right. How many boys are there in the row அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம எழுதிப்போம். ஓகேவா. லெஃப்ட்டு ரைட்டுன்னு எழுதிப்போம். ஸோ வந்துட்டு ரைட்டில் ஏ இருக்காங்க. ஏயோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 15. அதே மாதிரி பியோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது, 8 பொசிஷனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏயோட பொசிஷன் வந்துட்டு என்னவாக இருக்கும், 8ஆக இருக்கும். பியோட பொசிஷன் வந்துட்டு என்னவாக இருக்கும், 15ஆக இருக்கும். ஓகேவா. இதுதான் கான்செப்ட். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ பிகம்ஸ் 14th ஃப்ரம் த ரைட். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஏ வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, 14 தான் இருக்காங்க ரைட்டில் இருந்து. ஓகேவா. ஏயோட பொசிஷன் வந்துட்டு ரைட்லேருந்து 14ஆக இருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இந்த ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு நபருடைய ரைட்டு லெஃப்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், டோட்டல் கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் இல்லையா. சரி, பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டாலே. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ ஏயோட பொசிஷன் வந்துட்டு லெஃப்ட்டில் இருந்து, ஓகேவா, ஏயோட பொசிஷன் லெஃப்ட்டில் இருந்து என்னவா இருக்குது, லெஃப்ட்டில் இருந்து 8ஆக இருக்குது. அதுவே ரைட்டில் இருந்து 14ஆக இருக்குது. ஓகேவா. ஸோ வந்துட்டு லெஃப்ட்டில் இருந்து ஏயோட பொசிஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏயோட பொசிஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட்டிலேருந்து 8ம் 6 ரைட்டில் இருந்து 14ஆகவும் இருக்குது. இதை கூட்டுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கும். இந்த 22ஓட நம்ம -1 பண்ணோம் அப்படின்னா 21. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸோ ஒரு ரோவில் ஒரு கிளாஸ்லேயோ ஏதோ ஒரு இதுலேயோ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனுடைய ஒரு ரைட்டும் லெஃப்ட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இதில் நம்ம சுலபமாக ஏயோட பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 21 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா. ஸோ த ஆன்சர் 21 இஸ் அ கரெக்ட். ஓகே. மூணாவது கொஷின் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ரோ ஃபேஸிங் நார்த்தை நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க.
Arun stand 11th from the left end and Aravind is 18th from the right end. If they interchange the position, Arun would be 6th from the left end. How many students are there in the row? ஓகே, இதுலேயும் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, மொத்தமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் நார்த்தை நோக்கி தான் நின்றுட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு ரைட்டு, இது வந்துட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? அருண் வந்துட்டு லெஃப்ட்டில் இருந்து எத்தனாவதாக இருக்காங்க? 11th ஆளாக இருக்காங்க. அரவிந்த் வந்துட்டு ரைட்டில் இருந்து 18வது ஆளாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணால் அரவிந்த் நெக்ஸ்ட்டு அருண் இல்லையா? ஸோ இதுதான் அருண் வந்து 18, அரவிந்த் வந்துட்டு 11. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அரவிந்த் வந்துட்டு அருண் லெஃப்டிலேருந்து 11th பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி அரவிந்த் வந்துட்டு ரைட்லேருந்து 18வது பிளேஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் த இன்டர்சேஞ்ச் த பொசிஷன்ஸ், அருண் உட் பி 6th ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. ஓகேவா? லெஃப்ட் எண்டில் இருந்து என்னவா வந்துடுது? 6th பிளேஸில் வந்துடுறாங்க. ஓகேவா? லெஃப்ட் எண்டில் இருந்து 6th பிளேஸில் வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? அருணோடைய நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அருணோடைய இன்டர்சேஞ்ச் பண்ணதில் அப்போ அருணோடைய பிளேஸ் என்னவா ஆடிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தோட பிளேஸாக மாறிடும் இல்லையா? அப்போ அருணோடைய 18th ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லேருந்து 6ம் அவனோட பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு பர்சனோடைய ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனுடைய லெஃப்ட்டோ ரைட்டோ கண்டுபிடிச்சா போதும். அப்போ அருணோடைய ரைட்டு வந்துட்டு 18, அதே மாதிரி லெஃப்ட் வந்துட்டு 6 இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணி -1 பண்ணுங்கள். -1 பண்ணால் 24 ப்ளஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 23 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ரோவில் வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நார்த்தை நோக்கி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அதில் 11வது லெஃப்ட்லேருந்து 11 வந்துட்டு அருண் நிற்கிறாங்க. அதே மாதிரி அரவிந்த் வந்துட்டு 18வது பிளேஸில் ரைட் சைட்லேருந்து இருக்காங்க. இவங்க 2 பேரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் அரவிந்தோடைய பிளேஸ் வந்துட்டு அருணுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அருணோட ரைட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு என்னவா வந்துடுது? 18 வந்துடுது. நெக்ஸ்ட் அருணோடைய லெஃப்ட் வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 6th அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான் டோட்டல் நம்பரை போட்டுட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பர்சனோட பொசிஷன்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட்டு சம் மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாது, புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைப் 5 வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹைட்டு. ஓகேவா? இது 4மே வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு டோட்டல் பர்சன் என்ன, தென் வந்துட்டு என்ன சொல்கிறது, மிடில் பர்சன் யார், அதே மாதிரி யார் லெஃப்ட் சைடில் இருக்கா, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வரணும். பட் பேஸ்ட் ஆன் ஹைட்டுனா ஹைட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாரை விட ஹைட்டு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், தேர் ஆர் 5 person வித் ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. A இஸ் டாலர் தென் B. ஓகேவா? A வந்துட்டு பியை விட டாலராக இருக்காங்க. அதே மாதிரி பட் ஷார்ட்டர் தென் இயை விட ஷார்ட்டராக இருக்காங்க. C and D ஆர் ஷார்ட்டர் தென் B. பட் C இஸ் நாட் த ஷார்ட்டஸ்ட். ஹூ இஸ் டாலர் தென் C பட் ஷார்ட்டர் தென் A அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்லேருந்தே வருவோம். ஓகேவா? ஸோ ABCD அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. A இஸ் டாலர் தென் B. ஓகேவா? ஸோ பியை விட A வந்துட்டு என்னவா இருக்குது? டாலராக இருக்குது. ஓகே, டாலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட் ஷார்ட்டர் தென் E. ஓகேவா? ஆனால் E வந்துட்டு ஏயை விட ஷார்ட் தான். பட் A வந்துட்டு ஈயை விட ஷார்ட்டு தான். அப்போ இது ஹைட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், C and D ஆர் ஷார்ட்டர் தென் B. பிஏயும் சியும் டியும் பியை விட ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், பட் C இஸ் நாட் த ஷார்ட்டஸ்ட்.
ஓகேவா. பட் ஆனால் வந்துட்டு சி வந்துட்டு டியை விட ஷார்ட் இல்லை. ஓகே ஓகே. இப்போ இதுதான் கான்செப்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் டாலர் தென் சி பட் ஷார்ட்டர் தென் ஏ. ஏயை விட யார் ஹைட்டு கம்மியாக இருக்காங்க, சியை விட யார் ஹைட் அதிகமாக இருக்காங்க. ஏயை விட ஹைட்டு கம்மியான ஆள் பி தான், சியை விட ஹைட் அதிகமான ஆளும் பி தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னொரு வகையாகவும் நம்ம போடலாம். ஓகேவா. எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 5 பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஏயை விட பி வந்துட்டு டாலரு, சாரி பியை விட ஏ டாலரு, தென் ஈயை விட ஏ வந்துட்டு ஷார்ட்டர் தான். சி அண்ட் டி வந்துட்டு என்னவா இருக்கும், ஷார்ட்டு தான். ஓகேவா. பட் ஆனால் டியை விட சி ஷார்ட் இல்லைன்னு நம்ம இப்படியும் போட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே ஈஸியான ஒன்று தான், ஆன்சரும் ஒன்று தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் டாலர் தென் ஆர் பட் ஷார்ட்டர் தென் எம், ஆர் இஸ் அஸ் டால் அஸ் எஸ் அண்ட் டாலர் தென் ஹெச், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள், ஏ இஸ் டாலர் தென் ஆர். ஏ வந்துட்டு ஆரை விட டாலர். ஓகே. அடுத்து பட் ஷார்ட்டர் தென் எம், எம்மை விட ஏ வந்து கம்மி தான், அப்போ எம்மு தான் ஹைட்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர் இஸ் அஸ் டால் அஸ் எஸ். ஓகே. அண்ட் டாலர் தென் ஹெச், ஹெச்சை விட அதிகமாக இருக்கும், ஆரை விட கம்மியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென் விச் ஆஃப் த, நல்லா பாருங்கள், ஆரும் எஸ்ஸும் ஒரே ஹைட்டாக தான் இருக்கும். ஓகேவா. ஆர் இஸ் அஸ் டால் அஸ் எஸ். ஓகேவா. ஸோ ஆரும் எஸ்ஸும் ஒரே ஹைட்டாக தான் இருக்கும், சேம் ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ நல்ல கொஷினை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஓகே. அப்போ இதில் கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்ஸை நல்லா பாருங்கள். டாலர் தென் எம், எம்மை விட டாலரா அப்படின்னு பாருங்கள் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. அப்போ எஸ்ஸோடைய ட்ரூ. ஓகேவா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் எஸ். எஸ்ஸை விட எம் பெருசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியா கேட்டிருக்காங்க, நோ, டாலர் தென் எம்மான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. எஸ் இஸ் டாலர் தென் எம், எஸ்ஸை விட சாரி எம்மை விட எஸ் வந்து டாலரான்னு கேட்டிருக்காங்க, கிடையாது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டர் தென் ஏ, எஸ் வந்துட்டு ஏயை விட ஷார்ட்டராக கேட்டிருக்காங்க. எஸ், ஏ தான் ஹைட்டாக இருக்குது, எஸ் ஷார்ட்டர் தான். ஸோ ஆன்சர் வந்துட்டு பி தான் வரும். அதே மாதிரி ஷார்ட்டர் தென் ஹெச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சை விட கம்மியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் கான்செப்டே. ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஹைட் பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஓகேவா. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. பட் இப்படி கேட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இன்னொரு டைப்பும் நம்ம இந்த மாதிரி சொன்னதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா. எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் போட்டுருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். 5 டைப்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. இது வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங் 2ல் 2வது டாபிக் ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நிறையா சர்க்கிள் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, லைனர் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா. இப்போ டாப் டு பாட்டம் நம்ம ரேங்கிங் அண்ட் ஆர்டரை பற்றி படித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா. ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணுமா, இது ஓவர்லேப்பிங் ஆகிருக்கு, இது நான் ஓவர்லேப்பிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே. இதை வந்துட்டு முக்கியமாக ரீசனிங்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் கிராஃப் போட கற்றுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா, கிராஃபு, லைன், இந்த மாதிரி டயக்ராம் இந்த மாதிரி நீங்கள் போட கற்றுக்கோங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான். ஓகே. ஸோ இந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.